பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய பிரே டிவி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரே டிவி வழங்கும் மனாபிருல் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களின் மொழிபெயர்ப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி 249வது நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் வழமை போன்று இன்றும் முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை நேயர்களுக்கு நாங்கள் மொழிபெயர்க்கின்றோம். புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் யாசிர் அத்தோசரி ஹஃபிலஹுல்லாஹ் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். ஹுத்பாவின் தலைப்பு தேசப்பற்று, தாய்நாட்டை நேசிப்பது அது ஒரு இயல்பாகவும் தாய்நாட்டுக்கு செய்ய வேண்டிய உபகாரமாகவும் இருக்கிறது, விசுவாசமாக இருக்கிறது என்ற தலைப்பை கொண்டதாக அமைந்திருந்தது. அல்லாஹை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஒரு பூமியில் ஒரு இடத்தை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி வாழ்வதற்கான இடத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கான். அந்த அடிப்படையில் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உபகாரங்களில் மிக பிரதானமான உபகாரம் தான் ஒரு மனிதன் வாழ்வதற்கான ஒரு தேசத்தை அல்லாஹு தஆலா அவனுக்கு தெரிவு செய்து கொடுத்திருப்பது. மதிப்பிட முடியாத ஒரு அருட்கொடையாக தேசம் அமைந்திருக்கிறது. குர்ஆன், ஹதீஸ் இவைகளில் இந்த தேச பற்று சம்பந்தமாக நிறைய பேசப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் தன்னை நேசிப்பதோடு சேர்த்து தனது தாய் நாட்டை நேசிப்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கின்றான். குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், சூரா அல் பக்ரா 246வது வசனம், நாம் அல்லாஹுடைய பாதையில், சூரத்துல் நிசா சூரத்துல் பக்ரா 246வது வசனம், நாம் ஏன் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடாது, நாம் எங்களுடைய தேசங்களை விட்டும் நாம் வாழக்கூடிய எங்களுடைய பிள்ளை குட்டிகளை விட்டும் நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கும் நிலைமையில் ஏன் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடக்கூடாது என்று அந்த மக்கள் தேசப்பற்றை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்திலே குறிப்பிட்டதை ஹத்தீப் அவர்கள் குறிப்பிட்டார். அதே போல அல்லாஹு தஆலா மார்க்கத்தையும் தேசத்தையும் குர்ஆனில் இணைத்து பேசியிருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், சூரா அல்-மும்தஹினா 8வது வசனம், உங்களோடு போர் செய்யாத, உங்களுடைய ஊர்களை விட்டு உங்களை வெளியேற்றாத காஃபிர்களோடு நீங்கள் நல்லுபகாரம் செய்வதை அல்லாஹ் தடுக்கவில்லை, அவர்களோடு உங்களுக்கு சேர்ந்து வாழலாம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நபி அவங்க எந்த அளவுக்கு தேசத்தை நேசித்திருக்கிறார்கள் என்பதற்கான சிறந்த உதாரணங்கள் ஏராளமாக காணப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு வெளியேற்றப்பட்ட நேரத்திலே ஹசூரா என்ற இடத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன சொன்னார்கள்? மக்காவை பார்த்து சொன்னார்கள், பூமிகளில் சிறந்த பூமி நீயாக இருக்கிறாய், அல்லாஹுக்கு மிக விருப்பத்துக்குரிய பூமியாக நீ இருக்கிறாய். இந்த மக்காவை விட்டு நான் வெளியேற்றப்படவில்லை என்றால் ஒருபோதும் நான் வாழ்ந்த மக்காவை விட்டு நான் வெளியேற மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். எனவே இது இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உடனடியாக அந்த இடத்தில் வைத்து நபி அவர்கள் தன்னுடைய தேசத்தை, தாய் நாட்டை நேசித்த போது அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். சூரா அல்-கஸஸ் 85வது வசனம், உங்களுக்கு இந்த குர்ஆனை எந்த அல்லாஹ் இறக்கியிருக்கிறானோ அந்த அல்லாஹ் மீண்டும் உங்களை உங்களுடைய தாய் நாட்டுக்கு, தேசத்துக்கு திருப்பி அனுப்புவான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்றாரு, மக்காவுக்கு அல்லாஹ் உங்களை திருப்பி அனுப்புவான். புகாரி என்ற கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு, அதே போன்று அல்லாஹ்வுடைய அடியார்களே, தேசத்தை நேசிப்பது என்று இயல்பாக மனிதனுடைய மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விடயமாக இருக்கிறது. எப்போதும் தான் வாழக்கூடிய பூமியில் வாழ வேண்டும், அங்கு நிம்மதியை பெற வேண்டும் என்று ஒரு மனிதன் ஆசைப்படுவான். ஊரை விட்டு சென்றால் எப்போது நான் ஊருக்கு வர வேண்டும், நாட்டுக்கு வர வேண்டும் என்ற ஏக்கத்தோடு மனிதன் வாழ்வது ஒரு இயல்பான விடயமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, தேசத்தை நேசிப்பது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட விடயம் என்பதற்கு சிறந்த சான்றுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில், மதீனாவை வாழ்விடமாக ஆக்கிய நேரத்திலே, மதீனாவுடைய அன்பை எனக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். ஏன் காரணம்? ஏற்கனவே மக்காவுடைய அன்பு, மக்காவுடைய நேசம், மக்காவு மீது இருக்கக்கூடிய பற்று நபியுடைய உள்ளத்தில் இருந்த காரணத்தினால் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் புதிய ஒரு சூழல், புதிய ஒரு அனுபவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், எனக்கு மதீனாவுடைய அன்பை என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவாயாக என்று சொன்னார்கள். மதீனாவை நேசிப்பது அல்லாஹ்வினால், மதீனாவுடைய நேசம் நபியுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வினால் போடப்பட்ட ஒன்றாகும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, நபி அவங்க துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், மக்காவை நாம் நேசிப்பதை போன்று அல்லது அதைவிட அதிகமாக மதீனாவுடைய நேசத்தை என்னுடைய உள்ளத்தில் போட்டு விடுவாயாக. அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே பரக்கத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க மக்காவில் பரக்கத் உண்டாக வேண்டும் என்று துஆ செய்தார்களோ, அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே அல்லாஹ்வுடைய பரக்கத் உண்டாக வேண்டும் என்று துஆ செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது யுத்தத்துக்காக வேண்டி, ஏதாவது தேவைக்காக வேண்டி மதீனாவை விட்டு வெளியேறிவிட்டால் எப்போது மதீனாவுக்கு நான் திரும்பி வருவேன் என்ற ஏக்கத்தோடும் ஆசையோடும் இருப்பார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலிருந்து வரும்போது மதீனாவுடைய அடையாளங்களை காணுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை வேகமாக செலுத்துவார்கள், வேகமாக வருவார்கள். புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், இந்த ஹதீஸின் மூலமாக, இந்த ஹதீஸில் ஒரு ஆதாரம் இருக்கிறது, ஒரு விடயத்துக்கு ஆதாரம் இருக்கிறது. என்னவென்றால், தேசப்பற்று
தேசத்தை நேசிப்பது, தாய் நாட்டை நேசிப்பது மார்க்கத்திலும் வலியுறுத்தப்பட்ட விடயம் ஒன்று என்பதற்கான ஆதாரம் இருக்கிறது. ஹாஃபிஸ் அல்-தஹாபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நேசிக்கப்பட்ட விடயங்களை பற்றி அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை மிகவும் நேசித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தகப்பன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நேசித்தார்கள். உஸாமா ரலியல்லாஹு நபியுடைய அடிமையை நேசித்தார்கள். அதே போல் அடிமையுடைய மகன் உஸாமா, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை ஹசன் ஹுசைன் நபி அவங்க நேசித்தார். அதே போன்று இனிப்பு பண்டங்களையும் தேனையும் நபி அவங்க விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தேசத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பிரயாணம் செய்தால் அவசரமாக மதீனாவுக்கு வந்து சேர வேண்டும் என்று சஹாபாக்களை வலியுறுத்தினார். அதே போன்று பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் யாராவது ஊரை விட்டு நாட்டை விட்டு சென்றால் தங்களுடைய தேவைகளை முடித்துவிட்டு அவசரமாக தன்னுடைய வீட்டுக்கு நாட்டுக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய தேவையை முடித்துவிட்டால் பிரயாணத்தில் அவசரமாக வீடு செல்ல வேண்டும். புகாரி முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய அடியார்களே, எனவே தேசப்பற்று என்பது மனிதனுடைய உள்ளத்தில் இயல்பாக காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த மக்கா என்பது அல்லாஹ்வுடைய புனிதமான ஒரு ஊராக இருக்கிறது. வஹி இறங்கிய குர்ஆன் இறங்கிய இடமாக இருக்கிறது. இந்த பூமியை நேசிப்பது மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்குது. அல்லாஹ் தஆலா அங்கு இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய வீட்டை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். அது முஸ்லிம்களுடைய கிப்லாவாக இருக்கிறது. மார்க்க அறிவின் கலங்கரை விளக்காக திகழ்கிறது. ஈமான் ஒதுங்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்த பூமியில் வாழக்கூடியவர்கள் தூய கொள்கையிலும் தூய மார்க்கத்திலும் இருக்கிறார்கள், ஒற்றுமையாக இருக்கிறார்கள், ஐக்கியத்தோடு இருக்கிறார்கள். சிறந்த ஆட்சியாளர்கள் அல்லாஹ் தஆலா அமைத்து கொடுத்திருக்கிறான். அதே போன்று இங்கு வாழக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு, அதே போன்று நிம்மதி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ரிஸ்குடைய அஃபஹாரத்துடைய கதவுகளை அல்லாஹ் இவர்களுக்கு திறந்து கொடுத்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாப்புக்குரிய ஊராக இந்த ஊர் மக்களுக்கு தேவையானவற்றை நீ ஆகாரமாக கொடுப்பாயாக என்று துஆ செய்திருக்கிறார். சூரா அல் பக்ரா 126 வசனம் என்ற அந்த ஆயத்தை ஓதி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே ஹதீப் ஜாசர் தோசரி ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை சொல்லி பின்பு தேசத்தை நேசிப்பது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான கடமைகளும் பொறுப்புகளும் உள்ளன. முதலாவது, அல்லாஹ் இந்த நாட்டில் எங்களை வாழ வைத்திருக்கிறான், அதுக்காக நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி செலுத்துவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கள் அதிகரிக்கப்படும். அல்லாஹ் குர்ஆனில் சூரா இப்ராஹிம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறான், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுடைய நன்றி அடிப்படையாக வைத்து உங்களுக்கு செய்த உபகாரங்களை நான் அதிகப்படுத்துவேன். நன்றி கெட்டவர்களாக நீங்கள் மாறிவிட்டால் என்னுடைய தண்டனை மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். இப்ராஹிம் 7வது வசனம். இரண்டாவது கடமை நாட்டை நேசிப்பது, நாட்டோடு நாங்கள் இணைவது, இந்த நாட்டுடைய ஒரு குடிமகன் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ்வது. குறிப்பாக இந்த புனிதமான பூமியை உள்ளடக்கிய இந்த தேசத்தை நேசிப்பது. இது மக்கள் ஒதுங்கக்கூடிய இடமாக, மக்களுடைய கிப்லாவாக இருக்கிறது. அதே போன்று இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்காக வேண்டி, நாட்டுடைய இறைமைக்காக வேண்டி நாங்கள் பாடுபட வேண்டும், ஒற்றுமைக்காக நாங்கள் செயல்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் தஆலா காபாவை புனிதமான இடமாக மக்கள் வாழக்கூடிய இடமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். சூரா அல் மாயிதா 97வது வசனம். மூன்றாவது கடமை, நாங்கள் எங்களுடைய பொறுப்புதாரிகளுக்கு தலைவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உங்களுடைய பொறுப்புதாரிகளுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். சூரா அன்-நிசா 59வது வசனம். மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட விடயம் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விடயம்தான், ஒற்றுமை இல்லாமல் மார்க்கம் என்பது கிடையாது. அதே போன்று ஒரு இஸ்லாமிய ஆட்சி இல்லாமல் ஒற்றுமை கிடையாது. ஒரு ஆட்சி சீராக நடைபெற வேண்டுமாக இருந்தால் குடிமக்கள் அந்த ஆட்சிக்கு கட்டுப்பட வேண்டும். உபாத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் கேட்டு வழிபடுவோம். எல்லா விடயத்திலும், சந்தோஷமாக இருக்கும் போதும், துன்பத்தில் இருக்கும் போதும், சிரமத்தில் இருக்கும் போதும், ஆனந்தமாக இருக்கும் போதும், எல்லா சந்தர்ப்பத்திலும் நாங்கள் நபி அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்று நபி அவர்களோடு நாங்கள் பையத் செய்தோம். புகாரி இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான்காவது, உலமாக்கள், நல்ல மார்க்க அறிவுள்ள உலமாக்கள், பக்குவமான உலமாக்களோடு நாங்கள் சேர்ந்து இருக்க வேண்டும். அவருடைய கருத்துக்களை நாங்கள் பெற வேண்டும். மார்க்கத்துடைய நனவுகளை செய்வதற்காக வேண்டி, கெடுதிகளை தவிர்ப்பதற்காக வேண்டி, சந்தேகங்களை போக்குவதற்காக வேண்டி, பொய்யர்களுடைய பொய்யான செய்திகளை விட்டு நாங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி உலமாக்களோடு மத்தியில் உலமாக்களுடைய உறவை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சூரா அன்-நிசா 53வது வசனம். அவர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படுகின்ற போது அதனை அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் உலமாக்களிடத்திலும் அவர்கள் அதை முன்வைத்திருக்கலாம். முன்வைத்தால் உலமாக்கள் அதிலிருந்து அவர்களுக்கான தீர்வு என்ன என்பதை அறிந்து கூறுவார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனைகளில் ஒன்றுதான் உலமாக்களுடைய மரணம், மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய உலமாக்களுடைய மரணம். எங்களுடைய நாட்டுடைய முஃப்தி, எங்கள் நாட்டுடைய உலமா சபையுடைய தலைவர், பத்வா குழுவுடைய தலைவர் அவர்கள் ஷேக் அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா அல் ஷேக் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று சென்று விட்டார்கள். மார்க்கத்துக்காகவும் சமூகத்துக்காகவும் மார்க்க அறிவுக்காகவும் தேசத்துக்காகவும் பாடுபட்ட ஒருவர். அவருடைய இழப்பு மிகப்பெரிய சோதனையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவருக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும், சொர்க்கத்தில் அல்லாஹ் அவரை குடியமரச் செய்ய வேண்டும். நபிமார்கள், சத்தீக்கீங்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீங்களோடு அவரை அல்லாஹ் எழுப்ப வேண்டும். இஸ்லாத்துக்காக மார்க்கத்துக்காக செய்த விடயங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய இழப்புக்கு பின்னால் சிறந்த ஒன்றை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஹத்தீப் அவர்கள் இந்த ஊருக்கு அல்லாஹ் தஆலா சில உலமாக்களை
ஃபுகஹாக்களை அல்லாஹ் இந்த ஊருக்கென்று அல்லாஹ் வைத்திருக்கிறான். மார்க்கத்துடைய அறிவை சுமக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதை மக்களுக்கு தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும், வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மென்மேலும் ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று துஆ செய்து, அல்லாஹ்வுடைய அடியார்களே, 5வது விடயம் நாம் செய்ய வேண்டிய எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தீய கொள்கைகளை விட்டும், இஸ்லாத்துக்கு முரணான கொள்கைகளை விட்டு, இஸ்லாத்துக்கு முரணான கலாச்சாரங்கள் கொள்கைகளை விட்டும் எங்களுடைய சிந்தனை நாங்கள் பாதுகாப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. வழி தவறக்கூடிய வழிகெடுக்கக்கூடிய இயக்கங்களை விட்டும் சிந்தனைகளை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வாலிபர்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய சிறார்களை பால்படுத்துகின்ற விடயங்களை விட்டும் இந்த சமூகத்தை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு முன்வர வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த சிந்தனை ரீதியான பாதுகாப்பு சமூகத்துக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் மார்க்க அறிவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போன்று சந்தேகங்களை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நல்ல மார்க்க அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஊர்ஜிதமற்ற செய்திகளை நாங்கள் நம்பக்கூடாது. அதே போன்று போதை வஸ்துக்களை விட்டு எங்களுடைய உடம்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாட்டுடைய, தேசத்துடைய, சமூகத்துடைய பாதுகாப்புக்கும் ஒற்றுமைக்கும் சீர்கேடாக அமைகின்ற போதை வஸ்துக்களை விட்டு எங்களுடைய சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும். 6வது விடயம், நாட்டுடைய சட்ட திட்டங்களை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும். நாட்டுடைய அபிவிருத்திக்காக, முன்னேற்றத்துக்காக, முன்னெடுப்புகளுக்காக நாங்கள் பாடுபட வேண்டுமே தவிர நாட்டுடைய சட்ட திட்டங்களில் எந்த ஒரு மாற்றங்களை நாங்கள் செய்துவிடக்கூடாது. நாட்டுடைய சட்ட திட்டங்களை கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், பேணி நடக்க வேண்டும். அதே போன்று சமூகப்பற்று, தேசப்பற்று என்பது வெறுமனே வார்த்தைகள் அல்ல, அல்லது வெறுமனே அடையாளங்கள் அல்ல. மாறாக அது இஸ்லாம் கூறுகின்ற ஒழுக்க விழுமியங்களோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது, ஒழுங்குகளோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது. அது நாட்டுக்காக, சமூகத்துக்காக சேவை செய்வதோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்ட ஒரு துஆவை செய்து ஹத்தீப் யாசிர் தோசரி ஹஃபிதஹுல்லாஹ் புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார்.